கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட நமது சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம் மற்றும் சங்கீதங்களின் புஸ்தகம் 39வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். பிரசங்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது. அவனமே சங்கீதம் 39:6. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் மறுபடியும் இந்த வார்த்தைகளை பேசும்படியாக ஆவியானவர் ஒரு உந்துதலை தந்தபடியினால் இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் நடத்துவாராக. இந்த இடத்துல சாலமோன் ஞானி சொல்லும்போது, ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு விசனமாக இருந்தது, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜீவனை நான் வெறுத்தேன். வெறுக்க காரணம் என்ன என்று அதற்கு முந்தின வசனத்தின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, மூடனுக்கு எப்படி சம்பவிக்கிறதோ அப்படியே ஞானிக்கும் சம்பவிக்கிறது. மூடன் எப்படி மரிக்கிறானோ அப்படியே ஞானியும் மரித்து போகிறான். இதை பார்க்கும்போது அவர் ஒரு பெரிய ஞானியாக இருந்தபடியினால் அவருடைய பார்வைக்கு அது விசனமாக இருக்கிறது. விசனம் என்று சொல்லும்போது நாம் பல அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளலாம். அந்த இடத்திலே அது மனசுக்கு துக்கமாக இருந்தது, கவலையாக இருந்தது, இல்லை அதை பார்க்கும்போது ஒரு தொல்லையாக இருந்தது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். பல அர்த்தங்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். மிக ஞானமுள்ள ஒரு மனிதன், உலகத்தில் சாலோமனை போல ஞானமுள்ள மனுஷன் அவனுக்கு முன்னேயும் பின்னேயும் இருந்ததில்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்படியானால் கனவான், ஞானி, அதிக ஞானத்தை உடைய ஒரு மனிதர் அவர். ஆமென். அதனால் அவருடைய பார்வைக்கு சாதாரண மக்கள் எப்படி மரிக்கிறாங்களோ அப்படி தான் ஒரு ஞானமுள்ள மனுஷனும் மடிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டபோது, புரிந்து கொண்டபோது இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமில்லை என்கிறதான ஒரு முடிவுக்கு அவர் வந்துவிட்டார். ஜீவனை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில், இந்த பூமியிலே மனுஷன் படுகிற பிரயாசங்கள், கிரியைகள், செய்கிற வேலைகள், செய்கிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தபோது அவருக்கு அது விசனமாக இருந்திருக்கிறது. அதை பார்த்த உடனே சொல்லுகிறார், எல்லாம் மாயையே. ஆமென். எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. சஞ்சலம், அது ஒரு வருத்தமாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அவருக்கு இது விசனமாக இருக்க வேண்டும், ஏன் துக்கமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, அதனுடைய 18, 19, 20 ஆகிய வசனம். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே படுகிற பிரயாசங்கள், அவன் சம்பாதிக்கிறது, ஆஸ்தியை சேர்க்கிறது எல்லாமே பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் அவன் பாடுபட்டு சம்பாதித்து கொஞ்ச நாள் அதை அனுபவித்து விட்டு அதை விட்டுவிட்டு தான் அவன் மரிக்கிறான். அதை எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும், எவ்வளவோ ஆஸ்திகள் சம்பாத்தியங்கள் இருந்தாலும், ஐஸ்வர்யம் இருந்தாலும், மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போக முடியாது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் போகிறான். ஹல்லேலூயா. அதை தான் அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அதனால் நான் என்ன செய்கிறேன், இந்த பிரயாசத்தை எல்லாம், நான் பட்ட கஷ்டங்கள், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது, இதெல்லாம் நினைக்கும் போது நான் எல்லாவற்றையும் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை இன்னொருத்தன் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. இதை நினைக்கும் போது இந்த நினைவு எல்லாருக்கும் வேணும். ஆமென். இந்த உலகத்தில் ஆஸ்திகளை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ பாடுகளை பட்டு எவ்வளவோ ஞானமாய் சம்பாதிக்கிறோம். ஆனால் இங்கே ஞானி சொல்லுகிறார், நான் ஞானமாய் சம்பாதித்ததை இன்னொரு மூடன் ஒருவேளை அதை அனுபவிப்பான். 19வது வசனத்துக்கு வரும்போது, அவன் புத்திமானாய்
இருப்பானோ மூடனாய் இருப்பானோ யார் அதை அறிவார்? சூரியனுக்கு கீழ் நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரியாவான். இதுவும் மாயையே. நான் ஞானமாக சம்பாதிச்சேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், உழைச்சி சம்பாதிச்சேன், இல்லை ஏதோ ஒரு வியூவில் நான் சம்பாதிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக கோடீஸ்வரனாக இந்த உலகத்தில் நான் அறியப்படுகிறேன் என்று ஒருவேளை இருந்தால், ஆமேன், அல்லேலூயா, இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயங்களை தொடட்டும். ஆமேன். ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவானாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த உலகத்திலே தெய்வம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இல்லைன்னா பரலோகம் என்கிறதான நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவனை பற்றிய அறிவோ சிந்தனையோ இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா அது ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை. ஒருவேளை உலக பிரகாரமான எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கலாம். ஞானி சொன்னது போல கஷ்டப்பட்டு சம்பாதித்து உழைச்சி ஞானமாய் சம்பாதிச்சிருப்பீங்க, எப்படியோ சம்பாதித்திருக்கலாம், எல்லா ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கிறது, அதனால் நான் பெரிய ஐஸ்வர்யவான் என்கிறதான ஒரு பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆயுசு நாட்களிலே, ஹல்லேலூயா, என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியும் போது அதை இன்னொருவன் வசமாக விட்டு தான் செல்ல வேண்டும். இங்கே ஞானி சொல்லுகிறார், நான் ஞானமாக சம்பாதித்தேனே, ஹல்லேலூயா, ஆனால் அதை நான் விட்டு போகணும். ஆகவே இந்த உலக வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன். அதை நான் ஞானமாய் சம்பாதித்ததை அனுபவிக்கிறவன் புத்திமானாக இருப்பானோ மூடனாக இருப்பானோ அதை நான் அறியேன். அல்லேலூயா. எவ்வளவு அதை வாசிக்கும் போதே சிந்திக்க வைக்கிறது, இன்னும் ஒரு பக்கம் சிரிக்க வைக்கிறது. நான் ஞானமாக தான் சம்பாதித்தேன், நான் ஒரு நாள் அதை விட்டு போக வேண்டும். அப்போது அதை அனுபவிக்கிறவன் அவன் ஞானவானாக இருப்பானா அவன் மூடனாக இருப்பானா என்று அவர் யோசித்து விட்டு சொல்லுகிறார், இதெல்லாம் மாயையே. அல்லேலூயா. சூரியனுக்கு கீழே நான் ஞானமாக சம்பாதித்து பிரயாசப்பட்ட வஸ்துக்கள் பேரில் இன்னொருத்தன் அவன் மூடனாக இருக்கலாம், அல்லேலூயா, இல்லைன்னா அவன் புத்தி இல்லாதவனாக இருக்கலாம், எவனோ ஒருத்தனாக இருக்கலாம் என்று அவர் சொல்லுகிறார். யாரோ ஒருவன் அதிகாரியாக மாறுவான். அதனால் இதுவும் மாயை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால் அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்த ஒரு ராஜா அவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த பூமியில் நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆசை இன்னைக்கு பூமிக்கு மேலே உலகத்தில் சம்பாதித்து வச்சிருக்கிற சொத்துக்கு மேலே மனுஷனுக்கு ஒரு ஆசை. இடங்களில் சொத்து தகராறு, ஒரு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆவிக்குரிய குடும்பங்களில் ஆனாலும் சரிதான், எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய உன்னதங்களில் இருக்கிறவங்க ஆனாலும் சரிதான், ஒரு சொத்து பிரச்சனைகள் வரும்போது பார்க்க வேண்டும், கொஞ்சம் நிலம் கொஞ்சம் இடத்த கூட விட்டு கொடுக்க மனம் இல்லாமல் பெரிய அடிதடி கொலை வழக்கு கூட நடைபெற்று கொண்டு இருக்கிறது இன்றைக்கு இந்த உலகத்தில். ஆனால் கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும். இவ்வளவு ஆஸ்தி செல்வத்தை சம்பாதித்த சாலோமன் ஞானி சொல்லும்போது சொல்லுகிறார், யாரோ ஒருவர் அதற்கு அதிகாரியாக மாறுகிறாங்க, அதனால் நான் இந்த உலக வாழ்க்கையை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், ஹல்லேலூயா, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஹல்லேலூயா. இங்கே இவர் சஞ்சலப்படுகிறார், மனசுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. அதிக சொத்தை சேர்த்து வைத்து விட்டு எல்லாம் விட்டு போகணுமே என்று நினைக்கும் போதே மனுஷனுக்கு ஒரு வேதனையாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை தான் அவர் இங்கே அழகாக சுட்டி காண்பிக்கிறார். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை நன்றாக கவனித்து இதை தியானித்து வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆமென். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்பதை அறியான். ஆமென். ஹல்லேலூயா. யார் அதை கொண்டு போவாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு கோடிக்கு மேலே சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போகும்போது, ஹல்லேலூயா, அவர்கள் பிள்ளைகள் வசம் ஒருவேளை இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இன்னொரு நாள் எல்லா மனுஷனும் இந்த மரணம் என்கிறதான ஒரு வழியாக கடந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம் உண்டு. அந்த நாளிலே எந்த சொத்தையும் யாரும் கொண்டு போக முடியாது. ஆமென். இன்னொருவன் வசமாக விட்டு தான் செல்ல வேண்டும். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, எதையும் கொண்டு போகிறதும் இல்லை. அதனால் யார் அதை எடுப்பாங்கன்னு தெரியாது. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் சில காரியங்களை அர்த்தத்தோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே அனுபவிக்க இருந்தாலும்
நம்முடைய ஆயுசின் நாட்களிலே ஹல்லேலூயா மரணத்திற்கு பின் இருக்கிறதான அந்த நித்திய வாழ்க்கையை குறித்ததான ஒரு நல்ல அறிவு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆமீன் ஹல்லேலூயா. சங்கீதம் 40:10 ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். ஆமீன் ஹல்லேலூயா. ஞானிகளும் அஞ்ஞானிகளும் ஹல்லேலூயா ஞானமுள்ள மனுஷனும் மூடரும் எல்லாரும் மரித்து ஹல்லேலூயா தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறார்கள். யாரும் எதையும் கொண்டு போக முடியாது. ஆமென் ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 49:11 தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. பேலஸ் மாதிரி கட்டி குடியிருக்கிறவங்க இருக்கிறாங்க. என்னதான் கட்டினாலும் ஒரு பெட்ரூமில் ஒரு கட்டில் தான் ஒரு மனுஷன் படுக்க முடியும். ஹல்லேலூயா. எவ்வளவுதான் வீடுகள் இருந்தாலும் ஒரு இடத்துல தான் ஒரு மனுஷன் தங்க முடியும். இது நித்திய காலமாய் அந்த வீடுகளில் குடியிருக்கலாம் என்று அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம் வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. மனசில் நினைக்கிறாங்க, இப்படி நான் இந்த வீடுகளை கட்டி இதில் நான் காலமாக நித்திய காலமாக நான் வாசமாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை 1 தீமோத்தேயு 6:7 நாம் உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவது இல்லை என்பது நிச்சயம். ஆமென். ஒரு தெய்வ பிள்ளை நன்றாக அறிந்திருக்க வேண்டிய இந்த உலகத்திலிருந்து நாம் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, எதையும் கொண்டு போகிறதும் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. சங்கீதம் 144:4 மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்க. மனுஷன் மாயை. பிரசங்கியில் சாலமோன் சொன்னது போல எல்லா மாயை. இங்கேயும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவனுடைய நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 103 அதனுடைய 15-16 நேரம் வந்தீங்கன்னா, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, அவன் வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. காற்று வீசின உடனே அது இல்லாமற் போகிறது, அது இருந்த இடம் கூட தெரியாது. ஒரு பூ ஒரு புஷ்பம் மலர்ந்து நிற்கிறது, ஒரு காற்று வீசின உடனே அது இருந்த இடம் தெரியாமல் அது விழுந்து போகிறது போலதான் மனுஷ வாழ்க்கை மாயையாக இருக்கிறது. இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான இந்த மாயையான நாட்களிலே, இந்த மாயையான வாழ்க்கையிலே ஹல்லேலூயா அந்த நித்தியத்திற்குரிய காரியங்களை மனுஷன் அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். அதற்கான காரியங்களிலே மனுஷன் ஈடுபட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் ஹல்லேலூயா. அதை தான் இந்த பிரசங்கியின் புஸ்தகம் முழுவதும் நாம் வாசிக்கும் போது சாலோமன் ஞானியை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக சொல்லுவார், விதமாக மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்புவதற்கு முன்னே நீ உன் வாலிப பருவத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னதான் சம்பாத்தியம் இருந்தாலும், என்னதான் சொத்து சுகங்கள் இருந்தாலும் எல்லாம் மாயையே. ஞானி சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் வெறுத்தேன், இந்த உலக வாழ்க்கையை வெறுத்தேன், சொத்து சுகம் எல்லாவற்றையும் வெறுத்தேன், என் ஜீவனை வெறுத்தேன், என் ஆஸ்தியை வெறுத்தேன், எல்லாமே மாயை மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சம்பாதித்தேன், கஷ்டப்பட்டு ஞானமாய் சம்பாதித்தேன், ஆனால் இன்னொருவன் அதை அனுபவிக்கிறான், இன்னொருவன் வசமாய் நான் அதை விட்டு தான் செல்ல வேண்டும், இன்னொருவன் அதற்கு அதிகாரியாக மாறுகிறான். அதனால் இந்த உலக வாழ்க்கையை நான் வெறுத்தேன். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என்னதான் இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையிலே ஹல்லேலூயா கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம். ஆமென் ஹல்லேலூயா. எது இருக்கிறதோ எது இல்லையோ ஒரு தேவ பிள்ளை ஹல்லேலூயா நம்முடைய விஷன், நம்முடைய நோக்கம், நம்முடைய எய்ம் எல்லாமே ஹல்லேலூயா பரலோக ராஜ்யத்திற்குரிய அந்த காரியங்களை ஒரு மனிதன் சிந்திக்கணும், யோசிக்கணும், அதற்கான காரியங்களை செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளை மறுபடியுமாக இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரின் இருதயத்திலே பிரகாசித்தபடியால் நான் இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. என்னதான் இருந்தாலும், என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும், என்னதான் நீங்கள் வைத்திருந்தாலும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எது இருந்தாலும் அது எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம். ஒரு நாள் அதை விட்டு தான் நாம் செல்ல வேண்டும். நாம் செல்லுகிற இடம் எதுவாக இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்திற்குரிய அந்த மேன்மையை இழந்து விடாதபடிக்கு ஹல்லேலூயா இந்த உலகத்திலே வாழும்போது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆமென் ஹல்லேலூயா அந்த நித்திய மகிமையிலே அந்த நித்திய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டியதான அந்த காரியங்கள் இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஆமென் பரலோக ராஜ்யத்திலே நாம் போய் சேர வேண்டும் என்கிறதான ஒரு விஷனோடு கூட ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் ஹல்லேலூயா.
அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மகிமையுள்ள ராஜ்யத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் போக வேண்டும், பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வாஞ்சை. ஆமேன். ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும்போதே ஆமேன் ஹல்லேலூயா அந்த மறுமைக்குரிய காரியத்தை குறித்ததான ஒரு சிந்தனை, ஒரு செயல்பாடு ஹல்லேலூயா அதை குறித்ததான ஒரு அறிவு, ஒரு தாகம், ஒரு வாஞ்சை தேவ பிள்ளைகளுக்கு வர வேண்டும். ஆமேன் ஹல்லேலூயா. அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்ததான அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் வேண்டும். அந்த நித்திய ராஜ்யத்திலே நாமும் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்கிறதான வாஞ்சையோடு தாகத்தோடு வேத வார்த்தைகளை வாசித்து தேவ சமூகத்திலே ஜெபித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஹல்லேலூயா தேவ சித்தத்தின்படி செய்யும்போது அந்த ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக நாமும் மாறுவோம். ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. சாலமோன் ஆண்டவரே இந்த ஜீவனை வெறுத்து ஆண்டவரே இந்த உலகத்தில் ஞானமாய் சம்பாதித்த எல்லாம் ஒரு நாள் விட்டு விட்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு இன்னொருத்தன் அதிகாரியாக மாறுகிறான், இன்னொருத்தன் அதெல்லாம் அனுபவிக்கிறான் என்பதை உணர்ந்து இந்த உலக வாழ்க்கையெல்லாம் மாயையே மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது, அதனால் இந்த உலகத்தை வாழ்க்கையை நான் வெறுத்தேன் என்று சொல்லுகிறாரப்பா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் எவ்வளவு ஆஸ்திகள் ஐஸ்வர்யம் இருந்தாலும் அப்பா, தெய்வம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நித்திய ராஜ்யத்தை குறித்ததான தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை, இயேசுவில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது இருப்பாங்கன்னா இந்த வார்த்தைகளை கேட்பார்கள் என்றால் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே மறுமைக்குரிய காரியத்தை சிந்திக்கக்கூடிய நல்ல இருதயத்தை கொடுப்பீராக. இம்மைக்காக மாத்திரமல்ல கர்த்தாவே, மறுமைக்கான காரியங்களை ஆண்டவரை சிந்தித்து ஆண்டவரை வேத வசனத்தின்படி செயல்படக்கூடிய நல்ல இருதயத்தை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. நாட்கள் பல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்கிறதான அந்த உணர்வு தெய்வ பிள்ளைகளுடைய இருதயங்களில் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஏசப்பா, அந்த உலகத்தோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு முடிவிற்கு பின்பு ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே உலக வாழ்க்கைக்கு பின்பு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்பதை ஆண்டவரே நம்பி விசுவாசித்து அந்த காரியங்களில் செயல்பட வேதவசன சத்தியத்தின்படி வாழ ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் கிரியை செய்யட்டும். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.